வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இந்த வாரம் ஓடிடி ரிலீசஸ்ல என்னென்ன படங்கள் பார்க்கலாம் அப்படின்ற சஜஷன் வீடியோ தான் இது. இந்த வாரம் ஒரு வெப் சீரிஸ் மற்றும் 4 படங்கள் சஜஸ்ட் பண்ண போறேன். அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது ஒரு வெப் சீரிஸ். ஸ்குவிட் கேமோட சீசன் 2 இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. சீசன் 1 எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதுமே அதிகமா தான் இருந்துச்சு. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா சீசன் 2 என்ன அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. பட் இருந்தாலும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸ் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மொத்தமா 7 எபிசோட்ஸ் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா முரா அப்படின்ற மலையாள மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ரித்து வருண், சுராஜ் வெஞ்சரமுடு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. 4 நண்பர்களை பத்திய ஒரு கதை தான். கிட்டத்தட்ட சுப்பிரமணியபுரத்தோட ஒரு சாயல் அப்படின்றது இந்த படத்துல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். டீசென்டான ஒரு வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்பைடர்ஸ் அப்படின்ற பிரெஞ்சு மூவி. இந்த படம் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷ ஸ்பைடர். அந்த ஸ்பைடர் நம்ம ஹீரோ கைக்கு வருது. அந்த ஸ்பைடர் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, நெய்பர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற தீம்ல தான் அந்த கதை போகும். ஓரளவுக்கு விறுவிறுப்பா போன ஒரு கதை அப்படின்னே சொல்லுவேன். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் அப்படின்ற கொரியன் மூவி. நம்ம ஊர் சிங்கம் சீரிஸ் மாதிரி கொரியாவோட காப் சீரிஸ் இது. இதோட 4th இன்ஸ்டால்மெண்ட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவும் பயங்கர ஆக்ஷன் பேக்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கேம்பிளிங் கும்பலை தேடி நம்ம ஹீரோ போறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்டா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் யுவர் ஃபால்ட். இந்த படம் ஆக்சுவலா ஒரு ஸ்பானிஷ் மூவி. அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை நான் ஆகா ஓகோ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் இதோட ப்ரீக்வலான மை ஃபால்ட் அப்படின்றது உங்கள நிறைய பேர் பார்த்திருக்கலாம். அந்த மை ஃபால்ட் பார்த்தவங்க கண்டிப்பா யுவர் ஃபால்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு இது ஒர்த்தான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஓவராலா ஓரளவுக்கு சுமாரா எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இதெல்லாம் தான் என்னோட சஜஷன்ஸ். இதை தவிர வேற ஏதாவது படங்கள் மற்றும் சீரிஸ் வந்துருந்துச்சு, நீங்க பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.